பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. நம்ம துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள்ல சிறப்பான அமல்களை தினமும் ஒன்று எடுத்து பார்த்து வருகிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம இத்தனை நாளும் பார்க்காத ஒரு சிறப்பான அமலை பார்க்கலாம். நம்ம தினமுமே தனித்தனி அமல்களை தான் போட்டுட்டு இருக்கோம். நீங்க தினமும் ஓதி வந்திருந்தா தெரியும். ஒரு நாளைக்கு திக்ரு, ஒரு நாளைக்கு குர்ஆன்ல இருக்கக்கூடிய துவாக்கள், சூறாக்கள்னு சொல்லி தனித்தனியாக போட்டிருந்தோம். இன்னைக்கு அந்த வரிசையில அல்லாஹு குர்ஆன்லயே நமக்கு வழிகாட்டிய ஒரு விஷயம், நம்மளிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், ஆனா இதை யாருமே செய்யறதே இல்லைன்னு சொல்லி அல்லாஹு குர்ஆன்ல தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹுவே குர்ஆன்ல இந்த விஷயத்தை விரும்புவதாக கூறுகிறான். ஆனால் அதிகமான அடியார்கள் இதை செய்வதே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அப்ப யோசிச்சுக்கோங்க, இந்த உலகத்துல அந்த நன்மையான விஷயத்தை ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில தான் செய்யறாங்கன்ட்டு அல்லாஹுவே குர்ஆன்ல சொல்லிவிட்டான். அந்த விஷயத்த நம்ம செஞ்சோம்னா அந்த குறைந்த நல்லடியார்களுடைய கூட்டத்துல நம்ம சேர்ந்து கொள்வோம். இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள்ல இந்த மாதிரியான அமல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே செய்யறதும் இல்லாம தனிப்படியாக செய்யணும்னா இந்த மாதிரி விஷயத்துல தான் நம்ம ஈடுபாடு செலுத்தணும். இதுதான் யாருக்கும் தெரியாம இருக்கும் அப்படிங்கறதுக்காக நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கும் காமிச்சு அது ஓதற்கு நீங்க ஒரு காரணமா இருந்து நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப நம்ம அது என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, குறைந்த மனிதர்களை தவிர நன்றி செலுத்தக்கூடியவர்கள் வேற யாரும் இல்லைன்னு சொல்றான். அதாவது குறைந்தவர்கள் தான் நன்றி உள்ள அடியார்களாக இருக்கிறாங்க, மற்றவங்களாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல பார்த்தா, நாம் ஏன் உங்களை வேதனை செய்ய போறோம், நீங்கள் நன்றியுள்ள அடியாராக இருக்கும் காலம் எல்லாம் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க நன்றியோடு இருந்தா உங்களுக்கு எந்த ஒரு வேதனையும் இம்மையிலையும் மறுமையிலையும் வராது. நம்ம தாங்கவே முடியாத கஷ்டங்கள், இழப்புகளுக்கு மேல இழப்புகள்லாம் வரவும் இல்லை, நமக்கு தண்டனை வந்துட்டு இருக்குன்னு நம்ம நினைப்போம் இல்லை, அந்த மாதிரியான நிலைமை வராது. நீங்க என்னட்ட நன்றி உள்ள அடியார்களாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். நம்ம நிறைய நேரங்கள்ல அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நிஹ்மத்துகளை மறந்துட்டு அதுக்கு நம்ம நன்றி செலுத்தாம இருக்கிறதுனாலதான் நமக்கு புதிய புதிய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. நமக்கு அல்லாஹ் பார்த்தா ஒரு நல்ல வேலையை கொடுத்துருப்பான், மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துருப்பான். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நன்றி தெரிவிக்க மாட்டோம். அதை கொண்டுதான் நம்ம சாப்பிட்டோம், தங்கி இருந்தோம், ஆடைகள்லாம் வாங்கணும், நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்தோம் அப்படிங்கறத இதை மறந்துடுவோம். நம்ம நன்றியே செலுத்த மாட்டோம். நம்ம எப்ப பார்த்தாலும் இல்லாத ஒன்றையே தேடிக்கொண்டே இருப்போம். அதுக்கப்புறம் அந்த வேலையும் சேர்ந்து போய் இருக்கிற 10,000 ஜீரோ ஆகும் போதுதான் நமக்கு தெரியும் அல்லாஹ் நமக்கு அந்த 10,000 எவ்வளவு பெரிய நிஹ்மத்தாக கொடுத்திருந்தான்னு சொல்லிட்டு. அதுவே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தா அந்த 10,000 அல்லாஹ் இல்லாமல் ஆக்க மாட்டான், அதே 10 மடங்காக ஆக்குவான். நிச்சயமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பான். அதை குர்ஆன்லயும் அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கான். நன்றியுள்ள அடியார்களாக இருந்தா அல்லாஹ் விரும்புகிறான். அது குறைந்தவர்கள் தான். அதை அல்லாஹ் நம்மளிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறான். அதுவும் இந்த துல்ஹஜ் நாட்கள்ல எல்லா அமல்களும் சிறப்புக்குரிய அமல்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல நன்றி செலுத்தக்கூடியதும் ஒரு சிறந்த அமலாக இருக்கு. இதை நீங்க கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டீங்க. அதனால நம்ம இன்னைக்கு அதுதான் செய்ய போறோம். அதற்கு நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா 2 வார்த்தைகள் எடுத்துக்கிறோம். அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்காக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்ல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அப்படின்னா அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் அவனுடைய அனைத்து விஷயத்திலையும் நம்ம நன்றி செலுத்துறோம். அப்ப நீ எனக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கியோ அல்லாஹ், அது அனைத்துக்குமே நான் நன்றி செலுத்துறேன். நீ எனக்கு பார்வையை கொடுத்துருக்க, நீ எனக்கு செவி புலனை கொடுத்துருக்க, நீ எனக்கு உடையை கொடுத்துருக்க, நீ எனக்கு அறிவை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளால யோசிச்சு எத்தனை சொல்ல முடியும், சொல்லவே முடியாது. அல்லாஹுடைய நிகமத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே. அதனால அத்தனைக்கும் ஒரு மனிதன் நன்றி செலுத்தவே மாட்டான். ஏதாவது 1-2 விஷயம் விருப்பமா இருக்கும்போது நன்றி செலுத்துவோமோ தவிர எல்லா விஷயத்துக்கும் ஒரு மனிதனாலும் நன்றி செலுத்த முடியாது. அதனாலதான் பார்த்தா இந்த மாதிரியான திக்ருகள் ஓதி ஒட்டுமொத்தமாக அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துறேன்னு சொல்லிட்டு ஓதக்கூடிய இந்த திக்ரு, இதை நம்ம ஓதணும். அடுத்தது 2வது திக்ரு பார்த்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படின்னா அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். இப்ப நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சா அவங்களை புகழ்வோம்ல, அதனால அல்லாஹுவை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதம் தான் புகழ்வது. அதனால அல்லாஹுவை புகழக்கூடிய அந்த வார்த்தையை ஓதுவது. இந்த 2ம் பார்த்தா அல்லாஹுவை நன்றி செலுத்துவதற்காகவே பிரத்யேகமாக இருக்கு. அதை நாம குறைந்தது ஒரு 50 முறை. எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? 2ம் ஓதுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். ஒட்டு மொத்தமா சேர்த்துனா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம இந்த 2 திக்ரையும் ஒரு 50 முறையாவது நம்ம ஓதி விடலாம். ஆனா அதை ஓதுவதனால அல்லாஹ் நம்ம மேல சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் நம்ம கொடுத்ததுக்கு இந்த அடியான் நன்றி செலுத்துறான், இவனுக்கு இன்னும் அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி பரக்கத் செய்து அல்லாஹ் அதிகமாக்கி கொடுக்குறான். இந்த துல்ஹஜ் நாட்கள்ல இந்த அமலை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. ஃபர்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால்.
அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், 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 அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்போதுமே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. நன்றியுள்ள அடியார்களாக இருந்தால் மட்டும்தான் நாம இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். நிறைய நேரங்கள்ல அல்லாஹ் நமக்கு நிறைய நிகமத்துகளை கொடுத்துட்டு இருக்கான். அதனுடைய அருமையை புரியாம நம்ம நன்றி செலுத்தாம வாழ்ந்து விடுகிறனாலதான் நிறைய விஷயங்கள் நமக்கு பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் தெரியுது. நீங்க நன்றி செலுத்தி வந்தா அவன் கொடுக்கக்கூடிய நிகமத்துகள் மட்டுமே உங்களுக்கு பெருசா தெரியும். அதுலயும் நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அரஃபாவுடைய நாளாக இருக்கு. அதுல செய்யக்கூடிய இபாதத்துகளை பத்தி சிறப்பான வீடியோவை போட்டிருக்கேன். முதல் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க மறக்காம பாருங்க. லிங்க் இல்லாட்டினாலும் கூட நீங்க கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் தரேன்.